ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சோம் நம்ம இன்ஸ்டியூட்டோட 8வது ஆண்டு விழான்னு. இந்த ஃபங்க்ஷனில் ஒருத்தர் வந்து பேசினார். ஒருத்தர் வந்து பேசி நான் வந்து வெற்றியாளர்கள் விழான்னு வச்சுக்கோங்களேன், இந்த பசங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்கன்னொன்னா நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டோன்னே அந்த வெற்றியாளர்கள் விழாவுக்கு வந்து ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு சார் வந்தவர் அப்படியே பேசினார். பேசும்போது நான் 3.5 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டேன் இந்த வெற்றி அடையிறதுக்கு, எல்லாம் புது பிள்ளைங்க படிக்கிறதுக்காக வந்திருக்கு. அப்போ மோட்டிவேஷன் பண்ண வந்த ஒரு சாரு நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேங்கிறத சொல்கிறார். 3.5 ஆண்டு காலம் என்னுடைய தவம், நான் வெறித்தனமாக போராடி இந்த வெற்றியை பெற்றேன். இந்த வெற்றியை பெறுவதற்காக பல தியாகங்களை செய்தேன். என்னுடைய வேலையை 30 வயதில் 60,000 ரூபாய் சம்பளத்தில் இருந்த வேலையை நான் விட்டுட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் என்னை ஒதுக்குனாங்க, என் தெருவில் என்னை ஒதுக்குனாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் ஒதுக்குனாங்க. இதையெல்லாம் மீறி நான் படித்தேன் ஓடினேன்ற மாதிரி வெறித்தனமாக படித்தேன். கோயிலிலிருந்து படித்தேன், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து படித்தேன், பஸ்ஸில் போகும்போது படித்தேன், பாத்ரூமில் இருந்து படித்தேன். 3.5 ஆண்டு காலம். இறுதியாக வெற்றி என்னை தேடி வந்தது, ஜெயித்தேன் அப்படின்னு அந்த கவனிக்கிறான் பார்த்தீங்களா, அவெல்லாம் அப்படியே உருகொண்டு நின்று கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீர் வருது வெறித்தனமா. பா, என்னம்மா சாதிச்சிருக்கிறாரு, இன்று வெற்றி பெற்றிருக்கிறேன், என்னை ஒதுக்கியவர்கள் அனைவரும் என்னை தேடி வருகிறார்கள், எனக்கு பெருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. அப்போ நம்மால் ஒருத்தன் உள்ளேருந்து கை தூக்கி, சார் ஒரு டவுட் அப்படின்னா, என்னப்பா சார் 3.5 வருஷம் ஆகுமா அப்படின்னு கேட்டான். இதுதான் புத்திசாலித்தனங்கிறது. 1000 பேர் 1000 மோட்டிவேஷன் பண்ணுவா, உனக்கு என்ன தேவையோ அதை நீ எடுத்துக்கணும். புரியுதா? நான் சொல்றது புரியுதா உனக்கு? உனக்கு என்ன தேவை அதை பார்க்கணும். உனக்கு என்ன தேவை? அவன் கரெக்டாக கேட்குறான் பாரு. அவன் ஒருவேளை 90 கிட்ஸாக இருப்பான்னு நினைக்கிறேன், போய் தான் பொண்ணு பார்க்கணும் போல.